வெல்கம் டு லோலா வ்ளாக்ஸ். சோ फ्रेंड्स மணி இப்ப பாருங்க 10 கிட்ட ஆச்சு, 9:54 ஆச்சு, 55 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 3rd February. நம்ம பெங்களூர்ல இந்த ட்ரிப்போட லாஸ்ட் நாள்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு எந்த வேலையும் அவ்வளவு பெருசா இல்லை, அதனால வெளியே கொஞ்சம் சுத்துறது தான். இன்னைக்கு எங்க பிளான் பண்ணிருக்கோம்? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிவோகம் சிவா டெம்பிள்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். பாருங்க மேப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அது வந்து என்னன்னா நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்போம், நிறைய சிவன் வைக்கிறது. அது வந்து முருடேஸ்வரர். அதே மாதிரி ஒரு மினியேச்சர் தான் இந்த கோயில்ல இருக்கு. சரிங்களா, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த கோயிலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனு, அங்கிருந்து வர வழியில பெங்களூர் பேலஸ் பார்க்கலாம். விதான் சௌதான் ஒரு பார்லிமெண்ட் ஒன்று இருக்கு இங்க, கர்நாடகாவோட பார்லிமெண்ட். இப்போ நம்ம டெல்லியில ஒரு புது பார்லிமெண்ட் கட்டினாங்கல்ல, அதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பெருசா இப்போ வந்து அந்த அதுக்கு முன்னாடி வந்து இந்த கர்நாடகால இருந்த விதான் சௌதா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போட்டோ எடுக்கலாம். இன்னைக்கு ஹோட்டல் வர டைம் செக் அவுட் வந்து 12 மணி. 2 ரூம் புக் பண்ணிக்கணும்னா, அதனால என்ன பண்ணலாம், ஒரு ரூமை கட் பண்ணிட்டு இன்னொரு ரூமுக்கு மட்டும் நம்ம ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 250 கொடுத்தா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். வேற அதுக்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 பிளேசஸ் போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். ஸோ பார்க்கலாம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ண போறோம். இப்போ பேக்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஒரு ரூம் ஏற்கனவே காலி பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு ரூமுக்கு வந்திருக்கோம். இதுலயும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 11 ஆகுது. நல்ல நேரம், கிளம்பினா சூப்பரா இருக்கும். நல்ல நேரத்துல கரெக்ட் தான். சரி, கிளம்பிடலாம். போறது எல்லாமே நல்லா நடக்கும். அதுவும் இல்லாம ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூமுக்கு நீங்க எத்தனை 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் 900 தான். ஆமா, அது போக பேக் எல்லாம் பத்திரமா ரிசப்ஷன் வச்சுட்டு போங்க, பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சிசிடிவி கேமராலாம் இருக்கிறதுனால நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் வச்சுட்டு போறதுனால அவங்கள நம்புறோம், பார்க்கலாம். சரியா, அடுத்து அப்படியே சாப்பிட்டு தானே எல்லாம். சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே சிவம் டெம்பிள் போகலாம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலையில் டிஃபனை முடிச்சிட்டோம். இங்கே ரூம் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டல்லே முடிச்சிட்டோம். சின்ன ஹோட்டல் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நம்ம என்னதான் காசு கொடுத்து நேற்று நைட்டு அந்த அவ்வளோ சாப்பிட்டாலும் அங்கே கிட்டத்தட்ட 1500 ரூபா ஆச்சு. அங்க ஆனா வயிறு எங்களுக்கு ஃபுல் ஆகல, மனசும் ஃபுல்லே ஆகல. இப்போ அங்க 1500 ரூபா கொடுத்ததுக்கு இங்க காலையில வந்து பரோட்டா ஜம்முன்னு, நம்ம ஊர் பரோட்டாட்டும் நல்லா பெரிய பரோட்டா தான் இவங்களே போடுறாங்க, சூப்பரா இருக்கு. அதுவே எவ்வளவு ரேட் வருதுன்னா, நாங்க 4 பேர் சாப்பிட்டு 290 ரூபா, அந்த குருமாலாம் சேர்த்து. இது மனசும் வயிறும் அவ்வளவு நிறைஞ்சிருக்கு பாத்தீங்களா. ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து சிவம் டெம்பிளுக்கு போறோம். அங்க வந்து நம்ம இப்போ ஊபர் போட்டிருக்கோம். சரிங்களா, ஊபர் போட்டு அப்படியே போலாம். வாங்க, கார் வந்தோடனே கிளம்பிட வேண்டியதும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். சிவோகம் சிவா டெம்பிள் அங்க வந்துட்டோம். இதான் அதோட என்ட்ரன்ஸ். உள்ள பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல போற மாதிரி எல்லாம் இருக்கு. நல்ல கோயில், பயங்கரமா இருக்கும் போல. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலி அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா கீழ இருந்து செதுக்கியே கொண்டு வந்திருக்காங்க. உள்ள ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்க லீவ் பண்றதுக்கு பிளேஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு குகையாட்டம் நல்லா உள்ள போகுது. ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்வே கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் வந்தோம். அதுக்குள்ளே எங்கன்னா மாலோட கார் பார்க்கிங்குள்ளேயே வந்துட்டோம். இங்க பாருங்க, கெம்ஃபோர்ட் மால்னு பக்கத்துல ஒன்று இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே செக்யூரிட்டி என்னன்ட்டு கேட்டோம். இந்த சைடு தான் சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அவங்களுக்கே தெரில போல, கேட்டோன்னே ஓடிட்டாரு. எதுக்கு ஓடினாருன்னு தான் தெரில.
இப்படி ஒரு போட்டோ ஷூட் எடுப்பானுங்களா? வடக்க நாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவன். பாரு, உண்மையாலே வடக்கு நாட்டு ட்ரை பண்றீங்களாடா? நானே தெரியலடா. மூஞ்சி இருக்காது, கைக்கு மேல சிவன், அவ்வளவுதான். இங்க காட்டு, போட்டோ காட்டிங்க வா. ஒரு செகண்ட் நிழல்ல வச்சு மூஞ்சிய காட்டாம என்னன்னா மூஞ்சி காட்டாம அந்த போட்டோ காட்டு. வெட்டுறா பக்கி. பாரு போட்டோ நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஃபுல்லா வடக்கன்ஸ் ட்ரை பண்ற மாதிரியே ட்ரை பண்றீங்கடா. நல்லா தான் இருக்கு. உனக்கு என்ன சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கோயிலில் என்னன்னா நாங்கள் வந்து இந்த பேரிகேட், இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து ஃப்ரீ டிக்கெட். ஆக்சுவலி ஃப்ரீ டிக்கெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலில் என்னென்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அது வந்து 250 சம்திங் ஒரு பர்சனுக்கு. 250 இருக்குது, அது விஐபி என்ட்ரி. 150 இருக்குது. 500க்கும் ஒரு என்ட்ரி இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரீ என்ட்ரி வந்து நாங்கள் இப்படி நின்று இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த பெல் கிட்ட வரைக்கும் தான் ஃப்ரீ என்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மட்டும்தான் நம்ம லார்ட் சிவனை பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஃப்ரீ என்ட்ரிக்கு வந்து இது வரைக்கும் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா காசு கட்டினா அங்கே விநாயகர் வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே கோயிலில் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க உள்ளே எதுவும் வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, அந்த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, நீங்கள் நின்று எதுவும் பேசுவீங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம அந்த கோயிலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற போல் அந்த வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியாலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுற போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக செக்டார் பிரிச்சிருக்காங்க. ஃப்ரீனா இந்த லிமிட்டு, காசு கொடுத்தா அந்த லிமிட்டுங்கிற மாதிரி, விஐபி என்ட்ரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்குறத விட இந்த ஃப்ரீ என்ட்ரியில் தான் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் நல்லா பார்க்கலாம் கடவுளை. ஃபுல்லாக சிவன் சூப்பர் வியூவாக தெரிஞ்சாரு, ஓகேங்களா? ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா சிவனை இப்படி மேலே பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரீலேயே நீட்டாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப காசுலாம் கட்டி அவ்வளோலாம் போக வேண்டாம். எங்கேருந்து பார்த்தாலும் சாமி தான், நம்ம கும்பிடுறது சாமி தான், சரிங்களா? நம்ம மனசில் இருக்க சாமியோட வேறு வெளியே சாமி இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் பேசுகிறது பூமராட்ட பேசிகிட்டு இருக்கணும். Boomer uncle. Yes. Come on uncle. Boom boomer. Boom. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:48 ஆச்சு. அடுத்து இங்கேருந்து கப்பன் பார்க்கு, லால்பாக்லாம் நிறையா பிளான் பண்ணோம். ஆனால் டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 4:30 சம்திங் பஸ்ஸு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு மால் பார்த்தோம், ஓகேங்களா? இங்கே வர வழியிலேயே மாலில் ஒன்று வெளியே இருந்தது. ஸோ என்ன பிளான் பண்ணலாம், அங்கே போய் கொஞ்ச நேரம் சுற்றினாலே டைம் கரெக்டாக இருக்கும். ஹோட்டல் ரூமும் எப்படியும் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அந்த மாலுக்கு போகலாமா? வரட்டா மாமே.